பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இன்று நடக்கிற ஆராதனையில் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளில் நீங்கள் எல்லாரும் நேரடியாக வந்து நம்முடைய ஆலயத்தில் வந்து பங்கு பெறும்படியாக உங்கள் யாவரையும் உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 53வது சங்கீதம் 6வது வசனம். Psalms 53:6. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணுகிற தேவன், திருப்புகிற தேவன். எதெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ நிச்சயமாக இந்த காலை வேளையில் நீங்கள் விசுவாசிங்க. இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளில் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். அந்த சிறையிருப்பெல்லாம் மாறும். நிச்சயமாக எங்கள் வீட்டில் சந்தோஷம், களிப்பு எல்லாம் உண்டாகும். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் இழந்ததான சந்தோஷம் எங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அநேகர் வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சி இழந்து நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். நீங்கள் துக்க முகத்தோடு இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். ஆனால் இந்த காலையில் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி உங்கள் முகத்திலே மலர்ச்சியை கொண்டு வர அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஆலயத்துக்கு வாருங்கள். இந்த நாளிலே அந்த சிறையிருப்பை மாற்றுகிற தேவனை நீங்கள் ஆராதிங்க. அவர் ஒருத்தர் தான் மாற்ற முடியும். எல்லாரும் வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தேவனை பணிந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, எத்தனையோ நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக இருக்கிற அந்த சிறையிருப்புகள் எங்கள் வாழ்க்கையில் முற்றிலுமாய் மாறட்டும் அப்பா. அன்னையோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பார்க்க முடியல, சந்தோஷத்தை பார்க்க முடியல. அன்றைய பிள்ளையோட வாழ்க்கையில் துக்கத்தை பார்க்கிறோம், கண்ணீரை பார்க்கிறோம், வேதனையை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில், இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே உங்களுடைய பிள்ளையோட சிறையிருப்பு எல்லாம் மாற்றுங்கப்பா. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மையை காண செய்யுங்க ஆண்டவரே. முகத்தில் அந்த மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. அந்த துக்கம் முகமெல்லாம் மறைந்து போகட்டும். அந்த களிப்பு உண்டாக உதவி செய்வீராக. என் தேவன் தாமே இந்த நாள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளுங்கப்பா. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நடக்கிற ஆராதனைகளை தேவனுடைய கரம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தணுமா ஜெபிக்கிறேன். உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆராதனையிலே தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டுமாப்பா. ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே தெள்ளன் தெளிவாய் கேட்கட்டும் ஆண்டவரே. இதனால நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அந்த இருதயத்தில் கிரியை செய்யணுமா ஜெபிக்கிறேனப்பா. நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக் கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்கள் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் செய்யணுமா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே இந்த பிள்ளையோட எல்லா பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் பாதுகாத்துக் கொள்ளட்டும். வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், அன்றைய வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், அன்றைய கர்த்தாவே இந்தியா தேசத்தில் இருக்கிற பிள்ளை, எல்லா பிள்ளைகளையும் காத்துக் கொள்ளுங்கப்பா. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல சுகத்தை கொடுங்க, சுகமாய் வீட்டுக்கு திரும்பி வரட்டும். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காண செய்யுங்க. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அது தேவையில் எல்லாம் சந்திங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. இந்த நாளில் காணிக்கைகள் மூலமாய், தசம்பாங்கள் மூலமாய் இந்த ஊழியத்தை தாங்குகிற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீரே அவர்களோடு கூட்டு வழி நடத்தோடுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா கிச்சனையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த வீட்டில் அந்த கிச்சன் பகுதியில் தேவனுடைய கரம் இருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். அதில் வேலை செய்கிற பிள்ளை எல்லாம் பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அந்த வீட்டில் அப்பத்துக்கும் எண்ணெய்க்கும் தண்ணிக்கும் மாவுக்கும் ஆண்டவர் எந்த குறைவில்லாதபடி எல்லாம் நிறைவாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீரே கூட இருந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். இந்த நாளில் நடக்கிற ஆராதனையில் எல்லாரும் அன்புடன் அழைக்கிறேன், வந்து பங்கு பெறுங்கள். God bless you.